ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து யார் யாரை தூக்கிறது ஆட்டத்தை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவும் தினேஷும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக விசித்ராவை நம்ம தூக்கியே ஆகணும், ஆட்டத்தில் அவங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் வந்து மாசா போட்டுட்டு இருக்காரு தினேஷ். எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. காலிலேருந்து பார்த்தா என்ன டாஸ்க் அப்படின்றத கில் ஆர் ஸ்டே இந்த கேம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே வந்து விஷ்ணுவும் தினேஷும் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது இது இந்த டாஸ்க் தான் அப்படின்றது தெரியாமல் ஸோ அவங்க ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வராங்க. அவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேற்று நம்மளை தூக்கிட்டாங்க, இன்னைக்கு யாரை நம்ம தூக்குறது அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தானே போகுது. ஸோ அதனால உனக்கு சான்ஸ் கிடைச்சாலோ எனக்கு சான்ஸ் கிடைச்சாலோ நம்ம முதல்ல தூக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தினேஷ். உடனே விஷ்ணு என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நிக்சன் தான். ஏன்னா நேற்று வந்து நிக்சன் வந்து பாயிண்ட் எடுத்துட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்ட்ஸில் இருக்கார் இப்போ. ஸோ ஒரு 4 பாயிண்ட் இருக்கும்போது அவர் தான் லீடிங்கில் இருக்காரு. ஸோ டிக்கெட் டு தி ஃபினாலே போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது நிக்சனுக்கு தான். இந்த தடவை ஜெயிச்சுட்டா நிக்சன் தான் வந்து உள்ளே போவான், அதில் வந்து மாற்றமே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் நான் தூக்க போகிறது நிக்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நிக்சன் ஃபர்ஸ்ட்னா அடுத்தது யாரை தூக்க போற அப்படின்னு உடனே விஷ்ணு அதுக்கும் பதில் சொன்னார், பூர்ணிமாவை தூக்க போகிறேன். ஏன்னா பூர்ணிமா அடுத்து 3 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பேர் ஈக்குவலாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். யார் அப்படின்னா விஷ்ணு, மாயா, பூர்ணிமா, இவங்க 3 பேரும் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. இதில் பூர்ணிமா வின் பண்ணாலும் அவங்களும் லீடிங்கில் போயிடுவாங்க. ஸோ இந்த கேங், அதாவது மாயா, பூர்ணிமா, நிக்சன், இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காங்க. அதனால இவங்களை யார் வின் பண்ணாலுமே மேலே தான் போவாங்களே தவிர இவங்க யாருமே டவுனில் போக மாட்டாங்க. ஆனால் நம்ம டீமில், அதாவது விஷ்ணு, தினேஷ், மணி, ரவீனா, இவங்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கோம். ஸோ இதுலையும் விட்டுவிட்டோம்னா நம்ம வந்து வாய்ப்பே கிடையாது, நம்ம வின் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து ஒரு அனாலிசிஸில் சொல்கிறாரு. ஆனால் தினேஷ் அப்போ தான் ஒன்று சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் நீ டார்கெட் பண்ணுற அப்படின்னா ஏன் விசித்ரா மேடமை விடுற அப்படின்றாங்க. உடனே என்ன சொல்கிறாரு விஷ்ணுனா, விசித்ரா மேம் வேஸ்ட், விசித்ரா மேம் போடுறதுலாம் வந்து வேஸ்ட்டு, அவங்க வந்து தேவையில்லாத ஒரு ஆணி, எதுக்கு நம்ம அந்த ஆணியை பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்போ 3வது யாரை டார்கெட் பண்ண போகிறோம், 3வது மாயா தான். வேற யாரு, அவங்க 3 பேரையும் டார்கெட் பண்ணணும், அவங்க 3 பேரையும் அடிச்சு தூக்கணும், வேற யாரும் கிடையாது. அவங்க 3 பேர் தான் என் டார்கெட். ஏன்னா நேற்று அவங்க என்ன டார்கெட் பண்ணி விளையாடுனாங்களே, அதனால இன்னைக்கு நான் அவங்கள டார்கெட் பண்ணி விளையாட போகிறேன். அது போக அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அவங்க ஒரு கேம் வின் பண்ணால் கூட அவங்க மேலே போயிடுவாங்க, அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதனால அவங்க 3 பேர் தான் அப்படின்றாங்க. அப்போ தான் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீ விசித்ரா மேமை விட்டு வச்சுன்னா அவங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கான கேம் விளையாடலை, அவங்க நம்மளுக்கான கேம் விளையாடல, அவங்க மாயா பூர்ணிமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ மாயா பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல தூக்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க நேற்றும் சரி முந்தா நேற்றும் சரி மாயா பூர்ணிமாக்காக தான் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சைடு தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்களே தவிர நம்ம சைடு அவங்க நிற்கல. ஸோ அதனால விசித்ராவை விடக்கூடாது. நீ மாயாவை போடுறதுக்கு முன்னாடி ஒருவேளை உனக்கு சான்ஸ் கிடைத்தா முதல்ல விசித்ராவை தான் போடணும், அதாவது எம் போடுறதுக்கு முன்னாடி வியை போடு அப்படின்றாங்க. உடனே விஷ்ணு ஓகே அப்போ வியை போட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் தினேஷோட இந்த மூவ் ரொம்பவே ஜீனியஸான ஒரு மூவ் தான் சொல்லணும். ஏன்னா இவங்களோட டார்கெட் 4 பேராக தான் இருந்துட்டு வருது. ஏன்னா தினேஷுக்கும் விசித்ராக்கும் ஆகாது அப்படின்றது வந்து ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால் இவருக்கு ஆகாது, அதாவது விஷ்ணுக்கு ஆகாத பர்சன் யார் யாருன்னு பார்க்கும்போது மாயா, பூர்ணிமா, நிக்சன், இவங்க யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு விஷ்ணுவை போடுறவங்கள தான் இருப்பாங்க. அதனால் இவங்கள தான் இவங்க எதிரியாக நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் மாயா பூர்ணிமாவை விட பயங்கரமான எதிரி தினேஷுக்கு யாருன்னா விசித்ரா தான். ஸோ ஃபஸ்ட்டு விசித்ராவை தூக்கணும். ஏன்னா விசித்ரா என்ன தூக்குவாங்க, அதாவது விஷ்ணுவை தூக்குவாங்க தூக்கலன்றதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா என்ன தூக்குவாங்க விசித்ரா மேடம் அப்படின்றதுனாலேயே விஷ்ணுவை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படியாச்சும் விசித்ரா மேடமுக்கு தூக்கிடு, ஃபஸ்ட்டே தூக்கிடு. ஏன்னா வந்து தினேஷ் வந்து அதுக்கப்புறம் பெருசாக யாரும் ப்ரூட்டல் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அதாவது மாயாவாக இருக்கட்டும் நிக்சனாக இருக்கட்டும். ஏன்னா நிக்சனுக்கு ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் கிடைச்சப்போ கூட நேற்று வந்து தினேஷ் எதுவுமே பண்ணல. ஏன்னா தினேஷ் அவர் மைண்டில் எதுவுமே வரலன்னு தான் சொல்லணும். அதனால தினேஷ் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆனால் விசித்ரா மேம்க்கு ஒரு வேளை நேற்று எலிமினேஷன் கார்டு கிடச்சிருந்தா நம்மளை தான் அடித்து தூக்கியிருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு தினேஷ்க்கு. அதனால தான் அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு விசித்ராவை தூக்கு, விஷ்ணு உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை எனக்கு தான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி அவர் மனசில் வச்சுக்கிட்டு, பட் இன்டெரக்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கேமை பாதிக்கும்னு குரூப்பாக அவர் வந்து சேர்த்துக்கிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லணும். ஆக மொத்தத்தில் டீம்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டீமாகவே போயிட வேண்டியதான். ஒரு சிலர்லாம் வந்து கமெண்ட்ஸில் போட்டுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி விசித்ரா வந்து மாயா கேங்கோட சேர்ந்துட்டாங்க, பூர்ணிமா கேங்கோட சேர்ந்துட்டாங்க, அவங்க நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து தனியாக ஒரு பிளேயராக விளையாட
விளையாட முடியாது. ஆல்ரெடி அவங்க 50, அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க கூட தான் இந்த டிக்கெட் டு தி ஃபினாலே விளையாட முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு இருக்கு. அவங்க போய் மணி கூடயோ தினேஷ் கூடயோ விஷ்ணு கூடயோ போய் விளையாட முடியாது. அவங்க விளையாடினாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு என்னன்னா நம்ம இந்த கேம் விளையாடும்போது நமக்கு ஃபேவரா வரும்போது மாயாவோ பூர்ணிமாவோ நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரே தாட்ல மட்டும்தான் அவங்க கூட போய் சேர்ந்தாங்களே தவிர திரும்ப அவங்க கூட ஜெல்லா வருது அதெல்லாம் இல்லை. அகைன் விஷ்ணு போய் ஜெல்லா வரா, தினேஷ் போய் ஜெல்லா வரா மாட்டாரு. ஒரு வீட்டிலன்னா நம்ம ஒரு கேங் கூட இருந்து தான் ஆகணும். அவங்க இந்த கேங்கோட இருக்காங்க, அவ்வளோதானே தவிர்த்து அவங்களுடைய இதில் போய் அவங்க எப்பவுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. அவங்க எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தினேஷோட இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.